எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் குறிப்பா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் வந்து இணைவு பெறாங்க. அதாவது சனி, ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்கள் இந்த மாதத்தின் முதல் பகுதியில் சேர்ந்திருக்காங்க. 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் மட்டும் 4ஆம் இடத்துல பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்கும், இதனால் ஏற்படக்கூடிய சாதகமான விஷயங்கள் என்ன, சாதகமற்ற விஷயங்கள் என்னன்னு சொல்லி தெளிவாக எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவோணம் முதல் 4 அட்சர பாதங்களையும், அவிட்டம் முதல் 2 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க, அதாவது ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்பட உபஜய ஸ்தானத்துல கிட்டத்தட்ட 5 கிரக இணைவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க பலம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ராசிகளை விட உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு படி தூக்கலாம், நல்ல விஷயங்களை கண்டிப்பா கொடுக்கும். உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது வெற்றியை கொடுக்கும். ஏன்னா 7.5 சனி முழுமையா விலகுதுங்க. அதாவது கடந்த காலங்கள்ல கடக ராசிக்காரங்களுக்கு அடுத்தபடியா மகர ராசிக்காரங்க தான் சொல்ல முடியாத துயரங்களை பார்த்தீங்க. லாஸ்ட் ஒரு 7.5-8 வருஷமா உங்களோட வாழ்க்கையில புயல் மட்டும் தான் வீசுச்சு. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், மனஸ்தாபங்கள் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயத்துலயும் ஒரு பிரச்சனை, அது இல்லாமல் வாழ்க்கை துணையா இருக்கும் உங்களுக்கு வெளியே நிறைய கருத்து வேறுபாடுகள், அது இல்லாமல் வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் இல்லாத தன்மைகள், வேலை இழப்பு நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும், வேலையில ஒரு ஸ்திரமான தன்மை இல்லாமல் போயிருக்கும். அதே மாதிரி தொழிலையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாத தன்மைகளை கொடுத்துருக்கும். எது எடுத்தாலும் ஒரு தடை, ஒரு தாமதம், ஒரு பிரச்சனை, ஒரு தோல்வி, இது சார்ந்த விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே உங்களை சூழ்ந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில லாஸ்ட் ஒரு 7.5-8 வருஷமா மகர ராசிக்காரங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கை அப்படின்றது நிறைய பேருக்கு வெறுத்து போயே இருக்கும். சரி, என்னடா வாழ்க்கை இது, நம்ம என்னடா வாழ்க்கையை வாழ்றோம்னு சொல்லிட்டு நிறைய இயக்கங்கள், ஏமாற்றங்களை நீங்க வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதற்கான ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு முதல் படியாக இந்த ஏப்ரல் மாதத்துடைய தொடக்கமானது ஒரு வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா சனி வந்து முழுமையா விலகி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறார். சரிங்களா? 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி, அது மட்டும் இல்லாம உடன் சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெற்றிகளை உண்டு பண்ணி கொடுக்கும். ஏமாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்த உங்களுக்கு அதை தாண்டி தகர்த்தெறிஞ்சு நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க. எல்லா விஷயத்தையும் உங்களை வந்து வேண்டாம் விலகி போன உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க, உங்களோட அருமையை புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? கடந்த காலங்கள்ல நிறைய ஏமாற்றங்கள் சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் காதல் சார்ந்த விவகாரமும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, நிறைய ஏமாற்றங்கள் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஏமாற்றங்களுக்கு ஒரு பதிலடி தற்போது கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம எந்த ஒரு செயலையும் பார்த்தீங்கன்னா முழு ஈடுபாட்டோட இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க. சரிங்களா? இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வெற்றி அப்படின்றது மகர ராசிக்காரங்க பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமை, சமாளிக்கின்ற ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட கண்டிப்பா உண்டுங்க. அதே மாதிரி தந்தை சார்ந்த வழியில இருந்து வந்து சங்கடகரமான விஷயங்கள், தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சரியாகும். மெல்ல மெல்ல ஓரளவுக்கு மாற்றங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மகரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதாவது இது ஸ்லோ ப்ராசஸ் தான், ஆனா கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா வாழ்க்கையை உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம உடன் பிறந்தவர்களால் கடந்த காலங்கள்ல நீங்க வஞ்சிக்கப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தற்போது உங்களை புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? சொந்தங்கள் உங்களை புரிந்து கொள்ளும். சொந்தங்கள் முன்பு வாழ்ந்து காமிப்பீங்க. சரிங்களா? உங்களை ரொம்ப துச்சனமா, ஏளனமா பார்த்தவங்க மாதிரி நல்லபடியா நீங்க வாழ்ந்து காமிக்கிறதுக்கான சில விஷயங்கள், ஒரு தூக்கத்துக்கான ஒரு அடித்தளமா இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்க்கறது இன்னும் சிறப்பான ஒரு படி நல்ல விஷயம்னே சொல்லலாம். சரிங்களா? கடவுளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த நேரம் வந்து நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில நிறைய வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா உண்டுங்க. குலதெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்,
தெய்வம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், பரிகாரங்கள் சார்ந்த விஷயங்கள், நேர்த்திகடன்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லோத்துக்குமே தற்போது ஒரு சாதகமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? மகரத்தை பொறுத்த வரைக்கும். அது இல்லாம பிள்ளைகள், குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இருந்த ஏக்கங்கள் தற்போது தீரும். பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கையில. சரிங்களா? அதே மாதிரி குழந்தை பாக்கியம், குழந்தை பிராப்தி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எதுவுமே சரியா வரல அப்படின்றவளுக்கு இந்த காலகட்டங்கள் ஒத்துழைப்பை கொடுக்கும். இப்ப நீங்க முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடியும். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தை குரு, சுக்கிரன் ஆகிய 2 மாபெரும் சுவர்களும் சேர்ந்து பார்க்கறதுனால நிச்சயமா எல்லா விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கின்ற தன்மை தற்போது உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? அதற்கடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் நீசம். இந்த மாதம் முழுக்கவே 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் நீசமா இருக்க. பொதுவா நாம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதற்கேற்ற வருமானம் இவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத 2ஆம் இடம் 11ஆம் இடம் குறிப்பிடும். இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் நீசம் பெற்ற தன்மையில இருக்க போறார். அப்போ லாபாதிபதி 7ஆம் இடத்துல நீசம் ஆக்கும்போது கொஞ்சம் லாபங்கள் அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான். கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமா போடுவீங்க, எஃபர்ட் அதிகமா போடுவீங்க. மற்ற எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வழியில பணம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டுமே இந்த மாதம் சற்று சுமார். சரிங்களா? ஓரளவுக்கு வருமானங்கள் வரும். வருமானம் சுத்தமா வராமலாம் இருக்காது. வருமானங்கள் சமாளிக்கின்ற அளவுக்கு கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? ஏன்னா நான் திரும்ப சொல்றது என்னன்னா, 7 சனி இப்பதான் முடியுதுங்க. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அடித்தளமா தான் இந்த மாதம் இருக்கும். இது ஆஹா ஓஹோலாம் இருக்காது. அந்த ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்க போறீங்க. அந்த ப்ராசஸ்ல நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில பின்னாடி ஜெயிக்க போறீங்க. அதற்கான ஒரு அடித்தளம் இப்போது நீங்க போட போறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கான காரியங்கள் எல்லாமே தற்போது நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், வாழ்க்கை துணையார் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கை துணையாருக்கு உங்களுக்கு முடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எடுக்கும்போது அதுல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுறது, ஸோ அதெல்லாம் நடக்கும். ஸோ அதில் பெருசாக கவலை கொள்ளாம கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போயிட்டா வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும், தூக்கலா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்ற தன்மையில இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள்ல வெற்றி பெறுவீங்க. தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் தற்போது விலகும். மூத்த அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு நற்பெயரை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கு. உங்களோட வாழ்க்கையில இதனால் வரைக்கும் கிடைக்காத ஒரு கௌரவம், அங்கீகாரம் கண்டிப்பாக தற்போது கிடைக்கும். இனி மெல்ல மெல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு அடித்தளங்களா தற்போது உங்களோட வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. 2வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிகமா மேற்கொள்றது நிச்சயமா வாழ்க்கையில நிறைய நல்ல பலன்களை கொண்டு சேர்க்கும் மகரத்துல பிறந்தவர்களுக்கு. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு ஓரளவு ஒரு அவுட்லுக் எடுத்து பார்க்கும்போது நிச்சயமா நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களை பொறுத்த வரைக்கும் 5ல குரு இருக்கிற வரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமா சிறப்பாகவே இருக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமா சிறப்பாகவே இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளால் ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில கிடைக்கும் நகரத்துல பிறந்தவங்களுக்கு. அதே போல சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி காலை 7:55 மணி முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி மாலை 7 மணி வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க. சந்திராஷ்டிரம் அன்னைக்கு சந்திரன் அப்படின்றவர் மனோகாரகன், அவரே களத்திர காரகனா வருவார். சரிங்களா? களத்திர ஸ்தானாதிபதி இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அவர் 8ஆம் இடத்துல மறையும் போது இந்த நாட்கள்ல நண்பர்கள் சம்பந்தப்பட்ட வழியில, நட்பு வட்டாரங்கள், அதே மாதிரி உறவுகள் சார்ந்த வழியில, புதிதாக அறிமுகமாகிய நபர்கள் சார்ந்த வழியில, வாழ்க்கை துணையார் கணவன் அல்லது மனைவி சார்ந்த வழியில சில சாதகமற்ற விஷயங்கள் கிடைக்கும், காத்துட்டு இருக்கு. ஸோ அதனால இவங்க வழியில தான் பிரச்சனைகள் அப்படின்றது உருவாக்கும். அதில் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்குங்க. அதே மாதிரி பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப வேண்டாம். முக்கியமான காரியங்கள்ல கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்குது நாட்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பா வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆன்மீக தொண்டுகள் அதிகமாக பண்ணுங்க. இறை வழிபாட்டுல அதிகமா நீங்க கவனம் செலுத்தும் போது இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா வரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.